ஹாய் காய்ஸ், என் வாய்ஸ் கேக்குதா? காய்ஸ், என் வாய்ஸ் கேக்குதா இல்லையா? சாட்ல அப்டேட் பண்ணுங்க. அப்படியே 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் லைவ் கனெக்ட் பண்ணிடுறேன். என் ஸ்க்ரீன் வியூ ஆகுதுண்ணே. ஒன் செகண்ட் கைஸ். லைவ் ஷேர் பண்ற ஆப்ஷனே எனக்கு ஆகுது. எனக்கு ஒன் செகண்ட். என்ன இஷ்யூ தெரியல. ஆஃப்டர் த லாங் கேப் ரொம்ப லீவ் விட்டாச்சு. நான் நினைச்சேன் சரி எல்லாருமே கிளாஸ் மறந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல. எங்கடா போச்சு அந்த ஆப்ஷனு? எனக்கு நம்ம லைவ் ஷேர் பண்ணக்கூடாதுன்றப்போ சரி ரெக்கார்டிங் ஆகும் வீடியோ. அது வேற தெரியல, நான் செக் பண்ணாம வந்துட்டேன் ரெக்கார்டிங்ல இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ லைவ் ஷேர் பண்ணா நம்ம ஒன்று ஃப்ரீயாக பேசலாம். லைவ்ல இருந்துச்சு அப்படின்னா அதிகமாலாம் பேச முடியாது. மினிமம் ஸ்ட்ரிக்காக நம்ம என்ன சொல்றது, கண்டென்ட் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சரி, ஓகே. இன்னைக்கு லைவ் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ். லைவ் என்னால் ஷேர் பண்ண முடியல. அந்த ஆப்ஷன் என் சைடு ஷோ ஆகல. என்னை கொல்ல போகிறானுங்க. ஓகே. சரி, எப்படி இருக்கீங்க? யாரெல்லாம் நியூ நியூ ஜாயினிங்? ரெகுலராக வந்த பசங்க இருக்கீங்களா? நியூ வந்திருக்கீங்களா கைஸ்? சொல்லுங்க கொஞ்சம். ஹலோ, உங்களை தானே கேட்குறேன். சேட்ல மெசேஜ் போடுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் நான் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். வினிதா ரெகுலர் காலைல கால் பண்ணியாமா எனக்கு? மணி ஜாயினிங். ஓகே மணி. ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்க. ஓகேவா? சைன்டா. இது சைன் கிளாஸ் தான். ஓகே ஓகேடா. ஒன் சைன்டா. நான் அது ஜூம் லிங்கை மட்டும் நான் எடுத்துட்டு வந்து நம்ம டைம் ஷேர் பண்ணிடுறேன். மோஸ்ட்லி லைவ் பசங்க ஜாயின் பண்ணுவாங்க இப்போ. கடைசியாக ஒரு டாஸ்க் கொடுத்தேன். அந்த டாஸ்க்லாம் ஞாபகம் இருக்கா? என்ன டாஸ்க் கொடுத்தேன் அப்படின்னு? ஓகே மேம். ஓகே. நான் பிளேலிஸ்ட்லாம் பக்காவா சென்ட் பண்றேன். லாஸ்ட் கிளாஸ் நடந்த வரைக்கும் பிளேலிஸ்ட் இருக்கு, நான் சென்ட் பண்ணி விடுறேன். ஓகேவா? ஸோ அதான் கோ த்ரூ பண்ணுங்க. யூ கெட் ஐடியா. ஓகே. சரி, நான் டாஸ்க் கொடுத்துருந்தேன். யாரெல்லாம் டாஸ்க் சப்மிட் பண்ணா? நான் வந்து மேம் நீங்க வந்து லிங்க் அனுப்புங்க, அந்த பிக்சரை பார்த்து நாங்க வந்து டெவலப்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் பண்ணா? என்னோட ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட கேட்குறேன். நியூ ஜாயினிங்ஸ்
பிரச்சனை இல்ல. பட் ஏன்னா 1 வாரம் கிட்டத்தட்ட நான் 10 நாளு. லாஸ்ட் கிளாஸ் நடந்தது 9ஆம் தேதி. இன்னைக்கு 17ஆம் தேதி தான் கிளாஸ் வைக்கிறேன். 10 நாள்ல 8 நாள் கிட்ட லீவு. 1 வீக் ஷார்ப்பா. யாரெல்லாம் அந்த டாஸ்க் ட்ரை பண்ணீங்க? ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்கஷன் போவோம். அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் போடுறது தான் லைவு. ஸோ அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பண்ணேன் மேம். ஓகேடா. அவுட்புட் ஜிடப்ல போட்டியா? எனக்கு எதுவுமே அப்டேட் ஆகல. அதான் கேட்கிறேன். யாரெல்லாம் பண்ணா? அது பேரரசு மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கான். போட்டேன் மேம். சரி அப்ப நான் பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். நான் நான் பார்த்துட்டு எனக்கு என்னங்கிறத வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்றேன்டா. வேற? வேற யாருமே ட்ரை பண்ணலையாடா? புரியலையா என்ன? அந்த கிளாஸு. ஸோ நீங்கலாம் அவுட்புட் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, நான் ஸ்ட்ரெய்ட்டா வந்து சிஎஸ்எஸ் கொண்டு போலாம் அப்டின்னு பிளான்ல வந்தேன். ஸோ அதான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. ஞாபகம் இருக்கா? ஸோ ஒன்ஸ் HTML முடிச்சுட்டு சிஎஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு. லைவ்ல இருக்கும். யாரும் பேச மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம ஆஃப்லைன்ல தான் இருக்கோம். ஒன்லி Zoom கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ தைரியமா நீங்க சாட்ல மெசேஜ் போடலாம். தைரியமா நான் கிளாஸ் போறேன். ஓகேவா? டாஸ்க் எனக்கு வரல. நான் திடீர்னு செக் பண்றேன். நான் ஆல்ரெடி எல்லாரோட டாஸ்க்கும் செக் பண்ணியிருந்தேன். ஓகே. சிலது எம்ப்டி டாஸ்க்லாம் வந்துருந்துச்சு. நான் ஆல்ரெடி பத்தி உங்ககிட்ட பேசியிருந்தேன். கரெக்ட்டா? ஸோ எகைன் அத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க உங்க சைடு. நான் இந்த டாபிக் தான் லாஸ்ட்டா நடத்தினேன். இந்த டாபிக் நான் இன்னொரு டைம் எடுக்கவா? இல்ல சிஎஸ்எஸ் போலாமா? அத நீங்களே சொல்லிடுங்க. சொல்லுங்கடா. நான் ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸ் தான் கேட்கிறேன். இந்த டாபிக் இன்னொரு டைம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கடைசியா பார்த்தேன் நம்ம டாபிக். அத இன்னொரு டைம் நான் எடுக்கவா? இல்ல நம்ம நெக்ஸ்ட் டாபிக் ஜம்ப் பண்ணலாமா? ஒருத்தன் மட்டும் மெசேஜ் பண்ணிக்கங்க. ஒரு 2, 3 பேர் சொல்லுங்க. சிஎஸ்எஸ் போலாமா? வேற? கைஸ் நான் எல்லாரோட ஃபீட்பேக்கும் கேட்கிறேன். அந்த 8255 நம்பர்ல இருக்குல்லம்மா, அது உங்க நேம் என்ன? 827 சொல்லிட்டு ஒரு நம்பர்ல இருக்குல்ல. யோஸ் ம். யோசிச்சு சிஎஸ்எஸ் போலாமா? ம். கொஞ்சம் ஓகே. ஓகேடா. சரி நான் சிஎஸ்எஸ் ஜம்ப் பண்றேன். ஓகே. ஏதாவது ஆன்சர் கேட்டா கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ணுங்கடா. அமைதியா இருக்காதீங்க. ஓகே. ஸோ டாஸ்க் 15 சரி சிஎஸ்எஸ்னா என்ன? வாட் இஸ் சிஎஸ்எஸ்? அது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? என்ன பர்ப்பஸ் நமக்கு HTML-ல? சொல்லு நான் ரொம்ப மொக்க போலன்னு அடுத்து நமக்கு ரியாக்ட் கிளாஸ் வேற இருக்கு. ஸோ இத நான் முடிச்சுட்டு 1/2 அன் ஹவர்ல அந்த கிளாஸ் வருதுங்களா வந்து லைக் நான் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க ஃப்ரெஷராவே ஸ்டார்ட் பண்றேன். நியூ கிளாஸாவே ஏன்னா லாஸ்ட் டைம் நடந்து ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ண வாக்குல ஒரு 4 திங்கட்கிழமை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வெப் திங்கட்கிழமையும் இல்ல. ரியாக்ட் மட்டும் தான் இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டா லீவ் விட்டாச்சு. ஸோ இன்னைக்கு அந்த மிஸ்டேக் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் அகைன் ரியாக்ட்ட. ஸோ வரவங்க கூட இங்க வாங்க. ஃபார்ம் டேக்ல ஒரு ஆர்டரா வரல மேம். எஸ். நான் ஃபார்ம் டேக்ல வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அலைன்மென்ட் சென்டர்ன்னு குடுத்து யூஸ் பண்ணி பாருங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அத யாராவது ட்ரை பண்ணீங்களா? வேற ஏதாச்சும்? அத ட்ரை பண்ணி பாரும்மா. ஓகேவா? அதுல வந்து பாடியில குடுத்துட்டாரு. ஓகே. குடுத்துட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்தாரு. அனுப்பி எப்படி அலைன்மென்ட் வருதுன்னு சொல்லிட்டு, நான் உனக்கு CSS வந்து கைட் பண்றேன். ஓகேவா? சரி. இப்ப நான் வந்து ஆ HTML, CSS ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? வேற டவுட்னா கேளுங்கடா. HTML-ல ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு ஏதாவது டவுட் இருந்தா, டிஸ்கஷன் டவுட் ஏதாவது இருந்தா தாராளமா கேட்கலாம். சரி இப்ப நான் CSS ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? சரி CSSனா என்ன? சோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. நான் இந்த ஃபார்முக்கு வந்து 2, 3 சாம்பிள்ஸ் வந்து நான் GitHubல போட்டு வச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகேவா? ஸோ அத பார்த்தும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அத பார்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டு டாஸ்க் அனுப்ப முடியுமான்னு பாருங்க. ஓகேவா? மின்ஸ்டாக் கனெக்ட் பண்ணுவீங்களா மேம்? ஆ மின்ஸ்டாக்கா கனெக்ட் பண்ண மாட்டோம்மா. ரியாக்ட் தனியா ரியாக்ட்ட மட்டும் வச்சு JS யூஸ் பண்ணி கிளாஸஸ் கொண்டு போறோம்.
ஓகேவா? அது மென்ஸ்டாக்கா கவர் ஆகாது. ஃபைனல் ப்ராஜெக்ட் தான் ஒரே ஒரு ரியாக்ட்டோட ஃபைனல் ப்ராஜெக்ட்ல தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு MySQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி, அதில ப்ராடக்ட்ட லிஸ்ட் பண்ணி டெலீட் பண்ற மாரி. சும்மா அந்த ஒரு ஒரு ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் ஒரு டேஷ்போர்ட் ப்ராஜெக்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நியூவா ஜாயின் பண்றவங்க எல்லாரும் நியூ ஜாயினா ரெகுலரா அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கங்க. ஓகேவா? அவ்வளோதானடா வேற எதுவும் இல்லையா? கேஸ்கட் ஸ்டைல் ஷீட் மட்டும் தானா? வேற எதுவும் இல்லையா CSSக்கு சொல்றதுக்கு? ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸ் நல்லா ஆன்சர் பண்றீங்க. யாரும் வாய திறக்க மாட்டேங்கிறீங்க. ம். கைஸ் நான் உங்கள்ட்ட ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்றேன். யாராவது பேசலாமே? ஸ்டைல் மேம். ஓகே. நைஸ் ஆன்சர். நம்ம வெப்சைட்ட வந்து ஒரு பிரசன்டேஷன் வெப் பேஜா மாத்துறதுக்காக, பியூட்டிஃபுல் வெப்சைட்டா மாத்துறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, CSS வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ, அ நான் ஜஸ்ட்டு இன்லைன்லயே வந்து என்ன பண்றேன், இன்லைன் ஆர் இன்டர்னல்ல வந்து CSS யூஸ் பண்ணி நான் கோட் ரைட் பண்றேன். இதுக்கு மேல நான் மொக்கப்படல. ஜஸ்ட் நம்ம வந்து கோட்குள்ள போலாம். ஓகேவா? ரொம்ப நாள் கேப் விட்டா பெரிய இஷ்யூ என்னன்னா, யாரும் அந்த கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ண மாட்டீங்க. அமைதியா ஜஸ்ட் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பீங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ. ஓகே. யாரெல்லாம் நியூ ஜாயினிங் ஆக்சுவலா வந்ததுக்கு இப்போ 4 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸா நியூ ஜாயினா எனக்கு எனக்கு கொஞ்சம் சொல்லிருங்கம்மா. ஓகேவா? ஏன்னா நான் ப்ரீவியஸ் கிளாஸ் லிங்க்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா திடீர்னு வந்து ஆல்ரெடி ஃப்ளோவா போயிட்டு இருக்க கிளாஸ் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா புரியாது. ஸோ இவங்க என்ன பேசுறாங்க, என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு புரியாம பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன திட்டுவீங்க. ஸோ அதனால நியூ ஜாயினி அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் ப்ரீவியஸ் கிளாஸ் லிங்க் வந்து சென்ட் பண்ணி விடுறேன். ஓகேவா? ஏன்னா இப்ப இருக்கிறது எல்லாமே Zoom லைவ்ல இருக்கும். மீன் Zoom மீட்டிங்குள்ள தான் இருக்கும். லைவ் கிடையாது. யூடியூப் லைவ்ல இப்ப போகல. அதனால எல்லாத்தையுமே ஆப்வியஸா வந்து Zoom மீட்டிங் லிங்க் இருந்து தான் வர்றீங்க. ஸோ அதுக்காக கேட்கிறேன். எஸ் மேம். மணிகண்டன் நான் நோட் பண்ணிட்டேன். ஷிவானி நோட் பண்ணிட்டேன். ஷிவானி நீங்களா கால் பண்ணியிருந்தீங்க எனக்கு மார்னிங். எனக்கு கன்ஃபார்ம் யாரும் கால் பண்ணி கிளாஸ் டீடைல்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. பட் அது யாருன்னு தெரியல. ஓகேம்மா. யார் யாராவது இருக்கும்னு நெனைக்கிறேன். சரி நான் கொஸ்டின் கேட்டேனே அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நியூ ஜாயின் மேம். நான் வினிதா நோட் பண்ணிட்டேன். மணிகண்டன் நோட் பண்ணிட்டேன். அண்ட் தென் நரேஷ் மேம் நியூ ஜாயின்ட். ஓகேடா. சரி நோட் பண்ணிக்கிறேன். இப்ப சும்மா ஒரு 3 பட்டன் மாத்தி வச்சு, ஓகே. அதுக்கு சேசஸ் வந்து கால் பண்ணி பார்க்கலாம். ஓகே. கொஞ்சம் டிஃபரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் மாரி நான் வைக்கிறேன். ஓகேவா? ஒரு அலர்ட் பாக்ஸ் மாரி. சரி. இப்போ சேசஸ்ல நான் ஒரு கிளாஸ்ல வந்து கால் பண்ண போறேன். அது எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டைல் எங்க கால் பண்ணலாம்? ஸ்டைல்ங்கிற டேக்க எங்க எழுதலாம்? ஸ்டைல்ங்கிற டேக்க எங்க எழுதலாம்? இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா கேட்கறேன்லாம் நெனைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி HTMLலே பார்த்துருக்கோம். ம். சரி. ஓகே. குட். ஓகே. ஸ்டைல் டேக் நான் எழுதிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ஸ்டைல் டேக்ல எழுதுற சேசஸ்க்கு ஒரு நேம் வைப்போம். மேம் நான் மார்னிங் நான் தான் மேம் கால் பண்ணியிருந்தேன். ஓகேடா. நோட்டட்ரா. ஸோ அ சேசஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு சேசஸ் டைப் பண்ணுவோம். அதுக்கு ஒரு நேம் வச்சு, அந்த நேம தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, HTML வந்து கால் பண்ணுவோம். ஸோ இப்ப என்ன மாதிரி நேம்லாம் இங்க வைக்கலாம்? டாட்னா என்ன? ஹேஷ்னா என்ன? ஸோ இது 2 வந்து எப்படி கால் பண்ணுவோம்? எதுல கால் பண்ணுவோம்? டாட்ன்னு வைக்கிற நேம வந்து எதுல கால் பண்ணுவோம்? ஹேஷ்ன்னு வைக்கிற நேம எதுல கால் பண்ணுவோம்? நான் கேட்குற கொஸ்டின் புரியுதா? கைஸ்? எல்லாரும் Zoom மீட்டிங்ல தான் இருக்கோம். ஸோ தாராளமா நீங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். ஆர் பேசலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணி தான் ஆஃப்டர் தட் YouTubeல போடுற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். டாட்னா கிளாஸ் நேம் மேம். அண்ட் தென் இன்னொன்னு இருக்கே. ஐடி. ஓகே. ஸோ
கைஸ் ஸ்டார்டா. ஸோ என்ன ஆக்சுவலாக சார் சைடு ஏதாவது டிசபிள் பண்ணி வச்சாலும் செக் பண்ணுறதுக்காக நான் ஆல்ரெடி மெசேஜ் போட்டிருந்தேன். ஒன் சைட் லைன்ல இருங்க, நான் இந்த ஜூம் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா அப்புறம் அகாடமி சைட்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க. ஏன் மேம் முன்கூடி நீங்கள் செக் பண்ண மாட்டீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் ரெக்கார்டிங் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி இப்போ இதா நம்ம கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் இதை நான் லைவுக்கு புஷ் பண்ணிக்கிறேன். சரிடா, நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன், யார் ஆன்சர் பண்ணீங்க? ஆஷ்னா ஐடி டாட்னா கிளாஸ். ஓகே நைஸ். ஸோ இதுதான். ஓகே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்க ஸ்டைல் டேக்ல வந்து சிஎஸ்எஸ் வந்து ரைட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து பட்டனுக்கு தான் சிஎஸ்எஸ் வந்து ரைட் பண்றேன். இப்போ ஸோ நான் ஃபர்ஸ்டே பிளான் பண்றேன், ஒரு 3 செட் ஆஃப் பட்டன் வந்து ஃபிக்ஸ் பண்றோம். அதை டிஃபரன்ஷியேட் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன், டாட் பட்டன் பேஸ்ன்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க டாட்ல கால் பண்றதுனால உங்க நேம் கூட நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? கொடுத்து அந்த கிளாஸ்லாம் கால் பண்ணிக்கலாம். ஆனா ப்ரொசஸஸா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எந்த நேமும் குடுக்க முடியாது. ஸோ, நீங்க என்ன டிசைன் யூஸ் பண்றீங்களோ, அதுக்கு ரிலவன்ட் கன்டென்ட்டா நீங்க நேம் குடுக்கணும். ஓகே, அப்ப பட்டன் வைக்கிறீங்கன்னா பட்டன். ஸோ, பட்டன்லேயே வந்து மல்டிபிள் கலர்னா பட்டன் ரெட்டு, பட்டனோட பேஸ் கலர் ஷேடோ அந்த மாதிரி ஏதாவது வந்து அதுக்கு ரிலவன்ட்டான நேம் வந்து நீங்க குடுக்கணும். ஓகேவா? இதுவே வந்து ஒரு ஃபார்ம் குடுக்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நேவிகேஷன் பார் அப்படின்னா, நேவ் பார்ன்னு குடுப்பீங்க. ஓகேவா? ஸோ, இந்த மாதிரி வந்து நீங்க என்ன ஸ்டைல் கன்டென்ட் டிசைன் பண்றீங்களோ, லேஅவுட் மேக் பண்றீங்களோ, அந்த லேஅவுட்டுக்கு ரிலவன்ட்டடா இருக்கிற கன்டென்ட்ட நேமா குடுங்க. ஓகேவா? ஸோ இங்க இங்க ஒரு நீங்க பண்ற டிசைன் ஒண்ணும் நீங்க குடுக்குற நேம் ஒண்ணு குடுத்தீங்கன்னா, ஃபர்தரா வந்து ஃபியூச்சர்ல நீங்க டிசைன் எடுத்து செக் பண்ணும்போது, நீங்க யாருக்கு யார கால் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும். ஏன்னா நெறைய சிஎஸ்எஸ் வந்து எழுதியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதனால அந்த கன்ஃப்யூஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்றதுக்காக ரிலவன்ட் நேம் குடுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே. ஸோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வித் அண்ட் தென் ஓ! நான் டைரக்ட்டா வித் ஹைட் குடுக்கறதுனால கன்ஃப்யூஸ் இருந்தா கூட, நான் வித் அண்ட் ஹைட்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி தனியா பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல எது எடுத்தாலும் ப்ராப்பர்ட்டிய தான் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அத நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ வித் ஹைட் எதுக்கு குடுக்குறோம்? பட்டனோட சைஸுக்காக குடுக்குறோம். ஓகே. ஸோ பிஎக்ஸ் அண்ட் தென் வந்து நான் பேடிங் குடுக்குறேன். ஓகேவா? நான் அந்த பேடிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் மார்ஜின் டாப் இந்த பார்டர் கன்டென்ட்ஸ் இது எல்லாமே நான் வந்து ஒரு கிளாஸ்ல தனித்தனியா நான் எடுப்பேன். ஓகேவா? நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன், ஓவரால் பேடிங் எனக்கு ரைட்டு, லெஃப்ட், டாப், பாட்டம் எனக்கு ஓவராலா 50 பிஎக்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பேடிங் 50 பிஎக்ஸ் குடுக்குறேன். அதுவே எனக்கு வந்து ஸ்பெசிஃபையா எனக்கு டாப்பும் ஆ பாட்டம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா, நான் அத மட்டும் மென்ஷன் பண்ணி பேடிங் டாப், பேடிங் பாட்டம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நான் சம் ஆஃப் வேல்யூஸ் குடுப்பேன். ஓகேவா? இப்படி நான் வந்து வெறுமனே பேடிங் மட்டும் நான் மென்ஷன் பண்றதுனால, ஓவராலா இருக்கிற 4 சைடுமே அது கவர் பண்ணிக்கும். ஸோ அண்ட் தென் வந்து ஃபாண்ட் சைஸ். ஸோ ஃபாண்ட் சைஸ பொறுத்தவரை நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, 60 பிஎக்ஸ் குடுக்குறேன். அண்ட் தென் வந்து பார்டர் சைஸ். ஸோ பார்டர் சைஸ பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து அ இந்த அந்த என்னுடைய பட்டன்ல பார்டர் ரேடியேஷன் வந்து எனக்கு கம்மியா ரேடியேஷன் அப்படின்னா, அது பெண்ட் ஆகி ஒரு கர்வ் ஷேப்ல இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், பார்டர் ரேடியேஷன் குடுக்குறேன். அது வந்து 10 பிஎக்ஸ் குடுக்குறேன். கூடவும் நீங்க குடுக்கலாம். அது ரொம்ப கர்வ் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி நல்லா ஒரு மாரி அசிங்கமா இருக்கு அந்த இடம். அப்ப கர்சர் குடுக்குறேன். ஸோ நான் வந்து மவுஸ வந்து கொண்டு போம்போது எனக்கு அந்த இடத்துல பாயிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் கர்சர் வந்து இங்க மென்ஷன் பண்றேன். ஸோ கர்சர் வந்து எனக்கு பாயிண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒண்ணு. அடுத்த ஒரு பட்டன் நான் குடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுலயே வந்து இது வந்து காமனா ஒரு பட்டன் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிட்டேன் ஒரு பாக்ஸ். இத மட்டும் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் இத குடுக்குற டிசைன்லாம் எப்படி ஆட் ஆகுது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஓகேவா? நான் பேசுறது புரியுதா? இல்ல புரியலையா? அதையும் சொல்லிடுங்க கைஸ். ஓகே தானே என் வாய்ஸு? ஓகே மேம். ஓகேடா. சரி. இப்ப நான் என்ன பண்றேன், இங்க ஒரு நேம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்த சாட். ஓகேடா. ஸோ என்ன நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம்? பட்டன் 1ன்னு சொல்லி நேம் குடுத்துக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் இத மட்டும் ரன் பண்ணி பார்ப்போம்.
இங்க இருக்குல்ல இந்த ஆக்சுவலா வந்து நாங்க ஏன் ஸ்ட்ரெயிட்டா கன்டென்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யூடியூப் போறது காரணம் இந்த இருக்கு. இதான் நம்மளுடைய பட்டன். தெரியுதா? எந்த டிசைனுமே இல்ல. ஜஸ்ட் ஒரு லேஅவுட் மட்டும் இருக்கு. ஓகே. அதாவது நான் வந்து அந்த பட்டனுக்கு ஹைட்டு, விட்த், பேடிங், ஃபாண்ட், பார்டர் இதெல்லாம் குடுத்து ஜஸ்ட் ஒரு லேஅவுட். பாருங்களேன் நான் வந்து கர்சர் சொன்னேன்ல, இங்க பாயிண்டர் ஆகுது பாருங்க. அந்த ஹேண்ட் சிம்பல் வருதா? ஸோ ஜஸ்ட் வந்து பட்டன் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பட்டனுக்கு கலர், ஸ்டைல் தனியா கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பட்டன வந்து ஆ ஒரு பட்டன் பட்டன் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ்க்கு வந்து உருவம் குடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்து வந்து அதுக்கு கலர் குடுக்கணும். ஸோ இப்படிதான் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, CSSல இருக்க எல்லாமே வந்து யூஸ் பண்ணி லேஅவுட்ஸ் வந்து லேஅவுட் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டார்க் இது பட்டன் பட்டன் கலர் தான் குடுக்குறேன். அதனால பட்டன் டார்க்ன்னு சொல்லி நான் குடுத்துருக்கேன். நான் என்ன டோன்ல கலர் டோன் யூஸ் பண்ண போறேன், அதுக்கேத்த மாரி நான் நேமும் குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ பேக்கிரவுண்ட் கலர் நான் வந்து இங்க பேக்கிரவுண்ட் நான் குடுத்துருக்கேன். பட்டன் மட்டும் தான் கலர் வேணும். ஸோ பேக்கிரவுண்ட் ம் அதிலேயே வர கலர் நான் வந்து சஜஷன் எடுத்துக்கிறேன். ஓகே. கலர் வந்து நான் ஒயிட் குடுத்துக்கிறேன். இது வந்து டெக்ஸ்ட்டோட சைஸ்க்கு. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது பார்டர் அ டிசைன் குடுக்குறீங்களா அப்படின்னா, எனக்கு வேண்டாம். இப்போதைக்கு நான் பார்டர்ன்னு குடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நன் குடுக்க போறேன். இல்ல அது இப்போதைக்கு எனக்கு தேவையில்ல. தேவைப்படும்போது நான் அத யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கான ப்ரீவியஸாவே இந்த ஸ்டேட்மெண்ட்ட போட்டு நன் குடுக்குறேன். அடுத்து வந்து இப்போ டார்க் டோன் அடுத்து வந்து லைட் டோன் எனக்கு வேணும்னு கேட்கிறேன். ஸோ எகைன் நான் வந்து பட்டனுக்கு தான் அந்த லைட் டோன் நான் குடுக்க போறேன். ஸோ லைட்ன்னு நேம் குடுத்துக்கிறேன். ஓப்பன் க்ளோஸ். ஸோ இது இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, இத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு கலர மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணா போதும். வேற எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஒன்ஸ் நீங்க CSS எழுதுனீங்கன்னா, நீங்க ஒரு CSS வந்து எக்ஸ்டர்னல் CSS நீங்க எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த ஃபைலுக்குள்ள அது ப்ரோபலா இருக்கும். ஸோ இப்போ லைக் இங்க பட்டன் அப்படின்னு எழுதி வச்சீங்கன்னா, நீங்க 10 HTML பேஜ் இருந்தாலும் அந்த பட்டன் அப்படிங்கிற அந்த CSS கால் பண்ணிக்கலாம் 10 பேஜுமே. ஓகேவா? அத வந்து நீங்க எக்ஸ்டர்னலா எழுதின பட்சத்துல, எக்ஸ்டர்னலா எழுதி அத நீங்க லிங்க்ல கால் பண்ணிப்பீங்க. ஓகேவா? ஸோ மறந்துறாதீங்க. இப்ப நான் சிம்பிள் எக்ஸாம்பிள்னால நான் ஒரு இன்டர்னல் CSS எழுதுறேன். பட் அப்கமிங்ல அடுத்தடுத்து எல்லா சாம்பிள்ஸுமே நம்ம வந்து எக்ஸ்டர்னல் CSS எழுதி அத கால் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் பேசுறது உங்களுக்கு புரியல அப்படின்னா, என்ன பண்ணலாம்? கேட்கலாம். ஓகே கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம், மேம் நீங்க பேசுனது இந்த கிளாஸ்ல புரியவே இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் வந்து பட்டன் அவுட்லைன் குடுக்குறேன். ஸோ பட்டன் அவுட்லைன். எகைன் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இத வந்து வித்தியாசமா ஹேண்டில் பண்ண போறேன். இப்போ நான் பார்டருக்கு வந்து நன் குடுக்க போறேன். எனக்கு இப்ப வந்து பார்டர் அப்படின்னா, பேக்கிரவுண்டுக்கு வந்து நன் குடுக்க போறேன். பார்டருக்கு வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் கலர் குடுக்க போறேன். அப்போ 1px இப்ப நான் 1px அப்படின்னு குடுக்கும்போதே பார்டர் வந்து ஒரு ஒரு டோன் வந்து எடுக்காது. சாலிட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டோன் குடுக்கலாம்? ரெட்ன்னு கூட குடுக்கலாம். ஆர் உங்களுக்கு ரெட்டட் கார்ட்ல எடுக்கணும்னா கூட நீங்க குடுக்கலாம். நான் ஜஸ்ட் ரெட்ன்னு குடுக்குறேன். ஓகேவா? ஒரு டிஃபரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக. சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து டிஃபரென்ஷியேட் பண்றோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் அது பட்டனுக்கான அந்த கலர் குடுத்துருக்கோம்ல, இதுதான் அந்த 3 கலர். ஸோ இந்த 3 கலரையும் நம்ம தனித்தனியா கால் பண்ணி பார்க்க போறோம். ஸோ பிடி டார்க் எனக்கு டார்க் டோன்ல ஒரு டைம் விசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இந்த சேம் டைம் நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, இதுலயே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆன் கிளிக் மாதிரி நான் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆன் கிளிக் நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் சும்மா கிளிக் பண்ணா எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி ஜஸ்ட் ஷோ அதனால அப்படி வைக்கிறேன். ஓகேவா? அலர்ட் அதுக்கப்புறம் வந்து இதுல எனக்கு என்ன நேம் வரணும் அப்படின்னா, ஹாய் காய்ஸ் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துருக்கேன். ஓகேவா? ம். இது போஸ்ட் ஓகே. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, சேம் சேம் லைன்ல இருக்கும். அப்ப நம்ம காப்பி எடுத்து அந்த நேம மட்டும் மாத்தி விட்டு போயிடலாம் ஈஸியா. காப்பி, பேஸ்ட், பேஸ்ட். ஸோ 3 பட்டன் ரெடி பண்ணியிருக்கோம். 3 டிஃபரெண்ட் கலர் டோன் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ 3 பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து என்ன பண்ணிக்கலாம்? மீடியன், லைட் டோன். ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்ணிக்கலாம்? ம். ஹாய் எவ்ரிஒன் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கலாம். ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போதே கரெக்ட்டான கன்டென்ட் குடுத்து, கரெக்ட்டான அந்த டெக்ஸ்ட்லாம் குடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? சும்மா நான் வந்து நடத்துறதுக்காக ஜஸ்ட் ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவேன். பட் நீங்க அதே ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்க குடுக்கும்போது ஒரிஜினல் டெக்ஸ்ட்டே குடுத்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா?
ஏன்னா அதுக்கு ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு ஒரிஜினல் ப்ராஜெக்ட் வரும்போதும் நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா பெர்ஃபெக்டான விஷயத்த கொடுக்க ப்ராக்டிஸ் ஆகிருக்க மாட்டோம். ரொம்ப தப்பு பண்ணுவோம். ஓகே. ஸோ நல்லா இதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகே. சரி. இந்த இப்போ ஓகே, நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணபடி 3 பட்டன் சேவ் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட்டு. இத நான் செக் பண்ணிக்கிறேன். எல்லாம் கரெக்ட்டா குடுத்துருக்கோமா? நான் இங்க ஒரு நேம குடுத்துட்டு, கீழ ஒரு நேம்ல கால் பண்ணி வச்சோம் அப்படின்னா, தப்பா போயிடும். அதேபோல இந்த நேம் குடுக்கும்போது ரொம்ப ஷார்ட் ஒரு 4 வேர்டு, 5 வேர்டுல நேம் குடுங்க. ஓகேவா? அந்த ஒரு லைனுக்குலாம் நேம் குடுக்காதீங்க CSSல. சில பேர் வந்து இந்த அவெஞ்சர்ஸ் ஃபேனு, அதுக்கப்புறம் இந்த ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ்லாம் நெறைய இருக்காங்க. அவங்க தொல்ல தாங்க முடியல. நேம் குடுங்க நான் சொன்னா, ஹெர்மாயினி அந்த ஹெர்மானி டெம்ப்ளேட்க்கு ஹெர்மாயின்னு பேர் குடுத்து வச்சிருக்கானுங்க. ஹாரி பாட்டர் டெம்ப்ளேட்க்கு ஹாரி பாட்டர்ன்னு நேம் குடுத்துருக்காங்க. ஹாரி பாட்டர் அப்டின்னா எவ்வளோ பெரிய வார்த்தை அது. ஒரு 11 வேர்ட் வருமா? அவ்வளவும் CSS அதுவும் ஹெச்பின்னு குடுக்கலாம். ஹெர்மானிக்கு வந்து சிஎஸ் சின்னு குடுக்கலாம். சும்மா ஷார்ட்டா நேம் குடுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஆ வொர்க் பண்ணுங்க. பட் ரொம்ப ஆர்வ கோளாறுல அவ்வளோ பெரிய லென்த் 1 1/2 லைனுக்கு நேம் குடுக்காதீங்க CSSக்கு. ஓகேவா? ஷார்ட்டா யூஸ் பண்ணுங்க. ஃபேன்சியா வந்து ஒரு வெப் டெம்ப்ளேட் கிரியேட் பண்றது தப்பு கிடையாது. பட் அது வந்து ஆ கொஞ்சம் வந்து அது வேற ஏதாவது அது அனிமேஷன்ஸ் வர்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. நான் இதுல நம்ம நம்ம கிளாஸ்லயே 2, 3 பேர் அப்படி அ டிசைன் சாம்பிள் அனுப்பி நான் பார்த்தேன். ஸோ அதனால தான். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. பையன் உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தேன். "சரி நல்லா இருக்குடா" அப்படிங்கிற மாரி. ஸோ யாரு அப்படிங்கிறது தெரியல. நேம் மென்ஷன் பண்ணல. ஏதோ ஒரு அனிமி பார்க்குற பசங்கன்னு நெனைக்கிறேன். கொரியன் நேம் மாரி வச்சிருந்தானுங்க. அது ஆக்சுவலா என்ன நேம்னு தெரியல. மேபி அது நொரிட்டோல வர நேமா இருக்கும்னு நெனைக்கிறேன். லைக் அப்படி சிமிலர். இப்ப யாரா இருந்தாலும் சரி, மேபி பார்க்கலாம். நம்ம கிளாஸ்ல இருந்து இன்னத்துக்கு மெசேஜ் போட்டுருப்பானுங்கக்கா சாட்ல. மேபி லைவ்ல உள்ள பசங்கன்னு நெனைக்கிறேன். பார்க்கணும். டா இந்த நிஜமாவே அவுட்புட் சூப்பரா இருந்துச்சு. ஸோ இத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆ நெக்ஸ்ட் டைம் நம்பர் கரெக்ட்டா குடுங்க. ஏன்னா நான் எங்க சைடு வேலிடேட் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணும்போதும் அந்த நம்பர்ல ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஸோ தட்ஸ் வை. அதனால இப்ப நான் உட்காந்து மென்ஷன் பண்ணி சொல்லிட்டேன். சரி இத நம்ம வந்து அவுட்புட் பார்த்துடலாம். ஒன்ஸ் நீங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் ட்ரை பண்ணா உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்ப ட்ரை பண்ணி பாருங்க. இது எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஆனா கன்டென்ட் வியூவால பாருங்க. பட்டன் 1 ஓகே. பட்டன் 2 ஓகே. ஏன் பட்டன் 3 எம்ப்டியா இருக்கு? பட் நம்ம கான்ஃபிகா நடக்குது. பட் ஆனா ஏன் பட்டன் 3 நமக்கு எம்ப்டியா இருக்கு? இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? என்ன வேல்யூ மிஸ் பண்ணியிருக்கோம்? எனிபடி? கெஸ் பண்ண முடியுதா? இங்க என்ன வேல்யூ நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு? என்னடா இது? அமைதியா இருக்கீங்க. ஏதாவது ஆன்சர் பண்ணுங்க. இந்த டோன விட அந்த ப்ளூ டோனே நல்லாருக்கும். இப்போ பார்டர் ஹேங்கர். நம்ம ஹேங்கருக்கு எதுவும் செட் பண்ணல. பார்டர் தான் குடுத்தோம். ஓகே நைஸ். ஸோ பட்டன் 1 ஓகே. பட்டன் 2 அண்ட் தென் பட்டன் 3 ஓகே. சும்மா ஒரு ஆன் கிளிக் மட்டும் தான். அது அலர்ட் பாக்ஸ். ஓகேவா? ஸோ இதில நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, நான் வந்து 3 செட் ஆஃப் பட்டன் குடுத்துருக்கேன். நான் அதுக்கு ஹேங்கர்லாம் எதுவுமே ட்ரை பண்ணல. ஜஸ்ட் சும்மா தான் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஒரு ஒரு பேசிக்கா தான் குடுத்துருக்கேன். இனி வந்து ஹேங்கர் வச்சு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு பட்டன் கூட நம்ம ஆட் பண்ணி, இல்ல இதே பட்டன் கூட இந்த லைட்ல கூட என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஹேங்கர் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, தனியாவே 4த் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாமே. டாட் ம் பிடிஎன் பட்டன் ஆ ஸ்டைல்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். ஓகே. சேம் லைக் என்ன பண்றேன் அப்டின்னா, ஆ கலர் யூஸ் பண்றேன். இந்த கலர்ல நான் என்ன பண்றேன், ம் என்ன நேம் குடுக்கலாம்? சேம் நேம் குடுத்துக்கிறேன். என்டர் பார்டர் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, இப்போ நான் ஹேங்கர் செட் பண்றேன். ஓகேவா? 2 பிஎக்ஸ்ல சாலிட் அந்த சேம் கலர் நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? A3 அண்ட் தென் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, நெக்ஸ்ட் நம்ம பட்டனாலே வித் ஹைட் டிஃபால்ட்டா குடுக்கணும் மறந்துறாதீங்க. ஓகேவா? 100 பிஎக்ஸ் வித் குடுங்க. ஓகேவா? அண்ட் தென் பேடிங் குடுத்தீங்கன்னா அது பெர்ஃபெக்ட் ஆயிடும். பேடிங் வந்து 50 பிஎக்ஸ் குடுக்குறேன். அண்ட் தென் என்டர் ஃபாண்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து என்ன குடுக்குறேன் அப்டின்னா, நான் 60 பிஎக்ஸ் குடுக்குறேன். ஓகே. என்டர் நெக்ஸ்ட் வந்து கர்சர் பாயிண்ட் அவுட் ஆக காட்டணும். ஸோ அப்படியே அந்த வேல்யூ குடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து
சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, தனியா ஹேங் கோட் நான் எழுதுறேன். ஓகேவா? ஸோ டாட் ETN. ஆனா பாருங்க, நான் காமனா பட்டன் சொல்லிட்டு பட்டனுங்கிற நேம் குடுத்துருக்கேன். ஆனா எதுக்குமே குடுத்த அந்த சேம் நேம நான் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்க மாட்டேன். அந்தந்த ரிலவன்ட் கன்டென்ட் கேட்கறதுக்கு தான் நேம் குடுத்துருப்பேன். ஸோ அத இப்பயிலேருந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அது டைப் பண்ணும்போது ஈஸியா வரும். ஓகேவா? அதுக்காக தான் நான் எகைன் எகைன் சொல்றேன். அடுத்து நம்ம பார்த்தா ஹேங் கோட். ஹெச்டிடிபினா அவனே வரணும். ஸோ அப்படியே செலக்ட் பண்ணிடுறேன். ஹேங் கோட். இப்ப என்ன பண்றான்? ஆக்சஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துக்குவோம். இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சேம் நம்மளுடைய கலர் டோனை யூஸ் பண்றேன். இது ஹெக்ஸாடெசிமல் கோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஹெக்ஸாடெசிமல் கோட எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நீங்க போயிட்டு ஆரஞ்சோட கலர் கோடுன்னு போட்டீங்கனாலே, ஆஷ் போட்டு ஒரு கோடு ஒண்ணு வரும். அதான் அதோட ஹெக்ஸாடெசிமல் கோடு. அந்த கோட காப்பி பண்ணி நீங்க டைரக்ட்டா இங்க என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அத அப்சர்வ் பண்ணிக்கோ. ஸோ இதுதான். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், CSS எழுதிட்டோம். இப்ப அதுக்கான பட்டன் நம்ம எழுதணும்ல. கரெக்ட்டா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்டர் குடுக்குறேன். அகைன் பட்டன். நம்ம இதுக்கு வந்து இந்த ஆன் கிளிக் அதெல்லாம் வேண்டாம். ஓகே. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிட்டு, இதுக்கு வந்து 4த் பட்டன். நேம் குடுத்துக்கிறேன். ஸோ இந்த பட்டன் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் உள்ள கரெக்ட் ரிலவன்ட் நேம் வந்து கால் பண்றேன். பட்டன் ஸ்டைலு. ஓகே. அத நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப மறுபடியும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். தெரியுதா? உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இல்ல கரெக்ட்டா பண்ணியிருக்கோமா? சொல்லுங்கடா. அமைதியா இருப்பானுங்க. ஸோ நான் வந்து எகைன் பட்டன்ல போய் நான் ரீச் பண்ணும்போது, அது கலர்டா இல்ல. நம்ம ஆல்ரெடி செட் பண்ண ஜஸ்ட் ஒரு லேஅவுட்ல தான் இருக்கு. என்னுடைய கர்சர் வந்து பாயிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, அது ஆங்க் ஆகுது. சம்திங் இங்க கலர் வந்து தெரியுது. அந்த கலர் பேக்கிரவுண்ட்ல வரும்போது, டெக்ஸ்ட்டோட கலரும் மாறுது. ஸோ இதுதான் விஷயம். சிம்பிள் தான். சொன்னது புரிஞ்சா? எஸ் ஆர் நோ? ம்ஹ்ம். இந்த எக்ஸாம்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கு மேம். இது ஏதாவது வேற ஏதாவது ஒரு ஹார்டா நடத்துங்க. மேம் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஷேடோ அனிமேஷன்ஸ்லாம் ஆட் பண்ண முடியுமா? தாராளமா அனிமேஷன்ஸ் எல்லாமே ஆட் பண்ண முடியுமா? ஓகேவா? அதெல்லாம் நான் அனிமேஷன்ஸ்லாம் தனியாவே ஒரு 3, 2 கிளாஸ் நான் எடுப்பேன். ஸோ அதில பட்டன்லேருந்து தனியா ஒரு ஆப்ஜெக்ட் அனிமேஷன்ஸ் வரைக்குமே நான் கவர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ கீ ஃப்ரேமு, டிரான்சிஷன் அண்ட் தென் அதிலேயே வர அனிமேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே. சரி. இப்போ நம்ம யூஸ் பண்ற டெவ்னா என்ன? டிஐவி. டெவ்னு ஒரு டேக் யூஸ் பண்றோம். அது எதுக்காக யூஸ் பண்றோம்? ஸோ அத தான் பார்க்க போறோம். ஸோ அது எதுக்காக யூஸ் பண்றோம்? என்ன பர்ப்பஸ் அது? ஏதாவது கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்கடா. ஏதோ கடினமான கேள்வி கேட்ட மாதிரி அமைதியா இருப்பாங்க. இது ஆல்ரெடி நான் நம்மளுடைய HTML கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஓகே நைஸ். ஒரு கலைஞர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ என்ன பண்றேன், இதுலயே வந்து என்ன பண்றேன் நான் டெர்பைன் நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ மை ம் பேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாலோ பண்ணிருக்கேன். ஓகேவா? நான் ஸ்பெல்லிங் தப்பா குடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே. ஆடிங் அண்ட் தென் 25 குடுத்துருக்கேன். என்டர். அதில வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, டோன் குடுத்துக்கிறேன். அண்ட் தென் வந்து பேக்கிரவுண்ட் கலர் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்படி ஒயிட் குடுக்குறேன். ஓகே. ஸோ இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் என்னுடைய HTML லேஅவுட்ல பாடிக்குள்ள டெவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் கிரியேட் பண்றேன். இந்த டெவ் டேக்குக்குள்ள நான் என்ன பண்றேன், நான் இங்க எழுதின கிளாஸ கால் பண்றேன். கிளாஸ்
என்ன நேம் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கே நேம் தப்பாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போதும் இங்கே ஒரு நேமை கொடுத்துட்டு சிஎஸ்எஸ் ஒரு நேமை டைப் பண்ணாதீங்க. பெட்டர் நீங்கள் என்ன நேம் சிஎஸ்எஸ்ல கொடுத்தீங்க அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் நான் அப்படி பண்ணுவேன். என்ன பண்ணுறது, ஒரு ஃப்ளோவில் டைப் பண்ணும்போது நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா வெரிஃபை பண்ணுறதுக்கு உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டெக்ஸ்ட் நேம் கரெக்டானு சொல்லிட்டு. அதனால காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் நான் கொடுத்த நேமையே. ஓகே, ஸோ அதே போல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு அது ஒரு சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா அந்த மெத்தட். அண்ட் தென் வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து லோரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ இது எப்படி வியூ ஆகுது தெரியுதா உங்களுக்கு? அங்கே பெருசாக நம்ம எதுவுமே கொடுக்கல. பட் ஏன் ஃபுல் பேஜையும் கவர் பண்ணாமல் அந்த பர்டிகுலர் கண்டென்ட் மட்டும் அந்த கிளாஸ்க்குள்ள உட்காருது. ஸோ நம்ம இதுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த டெவ்வுன்னு இருக்குல்ல, இந்த டெவ்வுக்குள்ள மட்டும் தான் இந்த கண்டென்ட் இருக்கு. இந்த டெவ்வுக்கு மட்டும் தான் கலரும் வந்திருக்கு. மற்ற பட்டன்லாம் தனியாக இருக்காங்க பாரு. இது ஒரு பட்டன், இது ஒரு பட்டன், இது ஒரு பட்டன், இது ஒரு பட்டன். ஓகே, பட் நம்ம டெவ்வுன்னு கொடுத்தது மட்டும் என்ன ஆகுதுன்னா ஒரு கண்டெய்னராக ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த ரிலவெண்ட் கண்டென்ட் வந்து அந்த ஒரு பாக்ஸ்க்குள்ள மட்டும் தான் இருக்கு. அது மொத்த லே அவுட்டையும் வந்து கவர் பண்ணலாம். ஸோ நம்ம டெவ் யூஸ் பண்ணி தான் இனிமேல் வரப்போகிற எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஓகேவா, ஸோ எப்படி வந்து இப்போ வந்து இது காலம் டெவ் அண்ட் தென் ரோவாகவும் காலமாகவும் எப்படி டிவைட் பண்ணுறது, ஸோ இந்த டெவ்வை எப்படிலாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுவோம், கிரிட்டில் எப்படிலாம் யூஸ் வரப்போகுது. ஓகேவா, ஸோ நார்மலாக வந்து நம்ம HTML லே அவுட்டில் ஒரு 2 கண்டெய்னராக ஆக்ட் பண்ணுறதுக்காக நம்ம டெவ் யூஸ் பண்ணுறோம். அதுவே CSSன்னு வரும்போது நம்ம கிரிட், ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, சொன்னது புரிஞ்சா? ஜஸ்ட் சிம்பிளா நான் டெவ் கிளாஸ் கொடுத்துருக்கேன், சும்மா வேல்யூ கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே நான் பண்ணல. ஓகே, ஸோ இந்த கண்டிப்பாக தான் ஆக்ட் ஆகுது. வேலை சொன்னது புரிஞ்சா? ஓகேடா, சரி. டைம் என்ன? 41. ஓகே, இப்போ வந்து இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இருக்கேன். அப்போ வந்து இன்லைன்ல உள்ள சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ், அப்புறம் இன்டர்னல் சிஎஸ்எஸ், அதுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் தானே? ஏதாவது சொல்லுங்க, அது எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு நீங்க மறந்துட்டீங்களான்னு எனக்கு டவுட், ஸோ அதனால தான் கேட்குறேன். என்ன கைஸ்? இன்லைன் சிஎஸ்எஸ், அவுட்லைன், இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். சேசஸ்ல இருக்க 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேசஸ் பத்தி கேக்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. டைப் பண்ணி கூட சொல்லுங்க, நான் டைம் தரேன். ஓகே, ஆன்லைன் கண்டென்ட்டுக்குள்ள ஸ்டைலும் ஸ்டைலஸ் ஸ்டைல் பண்ணுவாங்க. ஓகே, இன்லைன் சிஎஸ்எஸ் சிங்கிள் லைன்ல ஸ்டைல் ரைட் பண்ணலாம். HTML பண்ணுவோம். HTML டேக்குள்ள ஸ்டைல்னு கால் பண்ணி. ஓகே, நைஸ். அண்ட் தென் இதில் எக்ஸ்டர்னல் பத்தி சொல்லிட்டீங்க. இன்டர்னல்னா அதை எப்படி யூஸ் பண்ணுவோம்? அதை வந்து ஸ்டைல் டேக் கிரியேட் பண்ணி இந்த டேக்குக்குள்ள யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஓகே, தெளிவாக தான் இருக்கீங்க. சரி, அண்ட் தென் அடுத்து ஒன் மோர் சின்ன டாபிக். ஓகேவா, ஸோ கலர்ஸ் பற்றி அதை அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, டாபிக் நீங்கள் மைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது ரொம்ப கஷ்டமான டாபிக்லாம் கிடையாது. ஃபஸ்ட் நம்ம நார்மலாக என்ன பேக்ரவுண்ட் கலர் கால் கால் பண்ணுறோம், அப்புறம் பேக்ரவுண்ட்னு கால் பண்ணுறோம், கலர்னு கால் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான், பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லை. எப்படி கால் பண்ணலாம், எப்படி எழுதலாம், நீங்கள் ஐடியாஸ்?
கலர்லயே வந்து HSL, அதுக்கப்புறம் ஹெக்ஸான் இருக்கும், அதுக்கப்புறம் RGBன்னு இருக்கும். அதான் என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பத்தி ஐடியா இருக்கா? ஆக்சுவலா நான் தான் ரொம்ப டீப்பா பேச போனா நம்ம அப்படியே கிராஃபிக் டிசைனிங் டாபிக் போயிடுவோம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லிட்டு நான் கோடுக்குள்ள வரேன். அதெல்லாம் என்ன இதுவா? அதுல என்ன கண்டென்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா மை கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் பண்றேன். ஸோ இதுல வந்து கலர் கொடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்றது ஹெக்ஸாடெசிமல் கோடு தான். ஆக்சுவலா வந்து ஹெக்ஸாடெசிமல் கோடு ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ வந்து நீங்க வந்து RGB ஃபார் வெப். ஓகே, சிம்பிள். RGB ஃபார் டிஜிட்டல் கலர்ஸ். இதே CMYKன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பிரிண்டட் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. பெயிண்டிங், இந்த நம்ம ஊர்ல ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் அடிக்கிறாங்களே, ஸோ அந்த ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் டிசைன் பண்ணி ஃபோட்டோஷாப்ல ஒர்க் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணி ஓட்டுவாங்க. ஓகே, ஸோ அந்த என்டையரா ஸ்னாப்டீல் யூஸ் பண்றது எல்லாமே CMYK தான். ஓகேவா? ஸோ டிஜிட்டல் ஃபார்மேட்ல யூஸ் பண்ற கலர்ஸ் எல்லாமே வந்து RGB தான். RGB அப்படிங்கும்போது ரெட்டு, கிரீனு, ப்ளூ. ஸோ இது வந்து பிரைமரி கலர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இந்த சாண்டரி டெரிட்டரின்னு சொல்லிட்டு அந்த கலர் தெரியல நிறைய பேசுவாங்க வச்சுக்கோங்க. ஸோ இந்த டோன்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கலர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகே, RGB டோன். RGB டோன் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெட்டு, கிரீன், ப்ளூ இந்த 3 டோன் மிக்ஸ் ஆகிற தனித்தனியா நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, லைக் எப்படின்னா சும்மா ஒரு நாலேஜ் பர்பஸ் தான் சொல்றேன். ஓகேவா? இந்த மேம் ரொம்ப மொக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ RGB அப்படிங்கும்போது இந்த டோன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி யூஸ் பண்ணுவாங்க. பிரிச்சு பிரிச்சு நான் எழுதுறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டா யூஸ் பண்ணனால மக்கப் ஆயிடுச்சு. திடீர்னு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சிரமப்படுவீங்க. பட் ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா ஈஸியா மக்கப் ஆயிடும். ஓகேவா? ஸோ எக்ஸா அப்படிங்கிறது வந்து எக்ஸா டெசிமல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எக்ஸா டெசிமல் கோட் மென்ஷன் பண்ணிக்கிறேன். டெசிமல் கோடு. ஸோ இதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா நான் சொன்னேன்ல, இந்த ஹேஷ் போட்டு ஆக்சுவலா ஹேஷ் போட்டு நீங்க 3F 6F கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒயிட் டோனு. அதுவே நீங்க வந்து ஒரு ஹேஷ் போட்டு 30 வெப்சைட்ல 30 பட் டிசைனிங் சினாரியோல பொறுத்த வரைக்கும் 60 கொடுத்தீங்கன்னா அது பிளாக். ஸோ இது வந்து டிஃபால்ட்டா இருக்குது. எஃப்னா ஒயிட், ஜீரோனா பிளாக். ஓகேவா? ஸோ இதுல நீங்க கலர் கலரா டோன்ஸ் மாத்துனீங்க அப்படின்னா இப்போ அது அல்பபெட்ஸோட கலந்து வரும். ஓகேவா? அல்பபெட்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ஏ லைக் WF67302. ஸோ இந்த மாதிரி சம்திங் கோடோட வரும். ஸோ இப்படி யூஸ் பண்றது ஹெக்ஸாடெசிமல் கோட். ஓகேவா? சொல்றது புரியுதா? ரொம்ப மொக்க போற மாதிரி இருக்கா? ஸோ நமக்கு வெப்சைட்ல ஜஸ்ட் நீடோ அது மாதிரி சொல்றேன். ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான். இதுக்கான டாபிக்ல வந்துடுறேன். ஸோ இப்போ இங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் கோட் கால் பண்ணியிருக்கோம். இப்போ நான் பேடிங் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பேடிங் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 10 px வந்து வர கொடுக்குறேன். வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்டர். சும்மா சும்மா ரேண்டம் ஸ்ட்ரீம் மட்டும் கால் பண்ண என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து நம்மளுடைய பேரண்ட் டேக் யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிளாஸ்ன்னு யூஸ் பண்றேன். அண்ட் தென் மை கலர் அப்படின்னா அந்த சேசஸ் யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுலேயே நான் வந்து லைக் ஸ்டைல் எழுதுறேன். ஓகேவா? ஒரு இன்லைன் ஸ்டைலாகவும் எழுதுறேன். ஸோ இந்த இன்லைன் ஸ்டைல் என்ன பண்றேன் அப்படின்னா லைக் நான் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஒரு கலர். அந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு நான் என்ன கலர் கொடுக்கலாம், இதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல கலராக பார்த்து கொடுப்பேன். ஓகே, ஸோ கரெக்டாக உங்களுக்கு பாருங்க, நான் அதில் மாற்றும் போது RGB கலர் டோனில் தான் கலர் மாறுப்பாங்க. தெரியுதா உங்களுக்கு இந்த டோனு? ஸோ டோன் நான் மாற்றிட்டேன். அடுத்து சம் ஆஃப் டெக்ஸ்ட் நேம் கொடுக்கணும்ல. ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோ. இப்போ இப்படி சேவ் பண்ணிட்டு இதை அட்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலருக்கு மட்டும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆல்ரெடி சேசஸ் நம்ம அப்படிதான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து இந்த பேராப் டேக்குக்கு நான் கால் பண்ணுறேன். ஜஸ்ட் அதோட கிளாஸ் கலரு, அதோட பேக்ரவுண்ட் கலர்
புரியுதா? சிம்பிள் தான். நீங்க வந்து ஒரு வேல்யூ கால் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சும்மா ஒரு ஒரு சின்ன வேல்யூ ஜஸ்ட் கால் பண்ணி பாருங்க. ஓகேவா? அதுவே உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேவா? ம். ஆக்சுவலா நான் இப்ப யூஸ் பண்றது என்னது மொசில்லா தான் இல்ல மைக்ரோசாஃப்ட்டோடது. டிஃபால்ட் மைக்ரோசாஃப்ட்ல ரன் ஆகுறதுனால இது சப்போர்ட் ஆகாது. அதான் வார்னிங் அனுப்பியிருக்கான். ரெண்டரிங் பர்ப்பஸ்லாம் ரொம்ப கஷ்டம். யூ அப்கிரேட் யுவர் ப்ரௌசர். திஸ் இஸ் நாட் சப்போர்ட் ஃபார் வெப் ஷார்ட்கட் ஃபார் லைவ் லோடிங் சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இத டெலீட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்து அடுத்து யார் இருக்கா? நம்ம சிஸ்டம்ல குரோம் தான் இருக்கும். டிஃபால்ட்டா அது குரோமே செட் ஆயிக்கும். சரி நான் டெலீட் பண்ணிடணும். ஓகே கைஸ். இது வரைக்கும் நான் நடத்துனது புரிஞ்சா? நான் பேசுனது புரிஞ்சா? ஓகேவா? ஆஃப்டர் த லாங் டைம் நம்ம கிளாஸ் வச்சிருக்கோம். ஓகே. இனி ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் லீவ் குடுக்க மாட்டேன். வச்சா 2 கிளாஸ் இருக்கும். அடுத்து ரியாக்ட் இருக்கு. இன்னொரு 1/2 அன் ஹவர்ல. ஓகே. ரியாக்ட்ல பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா? அன்னைக்கு ரியாக்ட் கிளாஸ் முக்கியமான கிளாஸ். அடுத்தடுத்த கிளாஸ் வச்சுதான் அந்த கன்டென்ட் பக்காவா டெலிவரி ஆயிருக்கும். என்னுடைய மை மிஸ்டேக். ஸோ இன்னைக்குமே அகைன் இன்ட்ரோ கிளாஸ் தான். நான் அன்னைக்கு கிளாஸ்ல முக்கியமான கன்டென்ட் நான் சொல்லாமலே கிளாஸ கட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லா முடிச்சுட்டு சின்ன ஒரு மாடல் பார்த்துட்டு கிளாஸ் ஜாயின் பண்ற மாதிரி. ஓகே கைஸ். இந்த கிளாஸ் ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. கிளாஸ் ஜாயின் பண்றேன். ஓகேவா? டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி டாஸ்க் எதுவும் முடிக்காம வச்சிருந்தீங்க. ஸோ அது எனக்கு வேணும். யார் டாஸ்க் இருக்கா மேம்? குட் கொஸ்டின் மேம். ஐடியில வச்சு ஒரு சாம்பிள். சரி மேம். ஐடியா வச்சு நான் நாளைக்கு ஒரு சாம்பிள் நான் ஷோ பண்றேன். ஓகேவா? ஸோ டாஸ்க் என்ன குடுக்கலாம் அப்படின்னா, ம் எனக்கு வந்து எகைன் வந்து பட் அப்படி வேண்டாம். ம் நேமு, இமெயிலு, பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் வந்து ட்ராப் டவுன். இந்த 4 டிசைன் எனக்கு வேணும். அதெல்லாம் நான் நடத்துனது தான். ஓகேவா? இந்த 4 டிசைன். அதுக்கப்புறம் வந்து ம் அதோட பட்டன வந்து கீழ வந்து பட்டன் வச்சேன். எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி. அதுல பட்டன் வச்சு எனக்கு வேணும். ஓகே. நீங்க அத மேம் அத கிளிக் பண்ணா வேலிடேஷன்லாம் நான் ஜேஎஸ் நான் நடத்தல. ஸோ வேலிடேஷன்லாம் வேண்டாம். ஜஸ்ட் வந்து கீழ சப்மிட் பதிலா பட்டன் வச்சு, மேல வந்து ஃபார்மோட கன்டென்ட் வச்சு எனக்கு டிசைன் வேணும். நான் சொல்றது புரியுதா ஏன் சொல்றேன் அப்படின்னு? அதுக்கு முன்னாடி நான் GitHubல வந்து இந்த கோட புஷ் பண்ணலன்னு நெனைக்கிறேன். அத கையோட புஷ் பண்ணிடுறேன். ஓகே. அப்பா இத்தன கோடு புஷ் பண்ணாம தான் இருந்திருக்கு. GitHubல. ஓ மை காட்! வாட் அன்னைக்கு கிளாஸ்லயே புஷ் பண்ணனே கிளாஸ் நடத்தும்போதே. என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஐயோ! வேல பார்த்துட்டேன். ஓகே. புஷோஜின் குடுத்துருவோமா? ஓகே. என் GitHubல தான் இருக்கும். தயவு செஞ்சு எடுத்துக்கணும். ஓகேவா? அந்த சாம்பிள் நான் வொர்க் பண்ணதே எடுத்து ரன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே? ஓகே கைஸ். டாடா பை பை. சி யூ. நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேம்மா. பாய்ம்மா.